இப்ப அவர் பேர் வந்து ஹரிகரன் சொல்லியிருக்காரு. 40 வயசு சொல்லியிருக்காரு. ரிஷபராசி. இன்னைக்கு அவர் வந்து பிறந்தது ரோகிணி நட்சத்திரம். ஆனா இன்னைக்கு பிரசனம் பார்க்கும்போது அவர் நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரமா இருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசியா இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு பிரசனம் இதெல்லாம் சார்ந்து இருக்கு. அதுக்கு பிரசனம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து நான் சோழி போட்டு வெத்தலையை பார்த்துட்டு அது தாம்பூல லக்கணம் வெற்றிலை லக்கணம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பலன் பார்ப்போம். வந்து தாம்பூல லக்கணம் வந்து மிதுன ஆறுடமா விழுந்திருக்கு. மிதுன லக்கணம் திம்முடாடம். உதய லக்கணம் வந்து அவருக்கு வந்து துலா லக்கணம் உதய லக்கணம். இப்ப துலா லக்கணத்துக்கு உதய லக்கணம் ரிஷப ஆறுடம். ஆறுடத்துல சுக்கிரன் இருக்கனால அவருக்கு திருமணம் சார்ந்த கேள்விகள் அவருக்கு வந்திருக்கு. ஸோ அவர் கேட்ட கேள்வி கரெக்ட். ஓகேவா? அப்ப திருமணம் சார்ந்த கேள்விகள் இப்ப திருமணம் நடைபெறுமான்னு பார்க்கணும். எப்படி நடைபெறும்னா ரிஷப லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து கோச்சாரத்துல இப்ப எங்க இருக்கான்னு பார்க்கணும். ரிஷப லக்கணத்துக்கு கோச்சாரம் வந்து செவ்வாய் வந்து இப்ப சிம்மத்துல இருக்காரு. அவரோட சந்திரன் சம்பந்தப்பட்டிருக்கனால கண்டிப்பா அவருக்கு திருமணம் நடைபெறும். ஏன்னா அந்த திருமணம் விரைவாக நடைபெறும். எப்பொழுது நடைபெறும்னா வரக்கூடிய ஆவணி மாசத்துக்கு பிறகு, அதாவது ஆவணி மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா திருமணம் நடைபெறுவதற்கான வழிகள் உண்டு. ஆனா அந்த திருமணம் நடைபெறுவதற்கு பல வந்து நம்ம வந்து அவருக்கு முன்னாடி சில கர்மாக்கள் இருக்கு. அந்த கர்மாக்கள் நிவர்த்தி பண்ணாதான் அவருக்கு திருமணம் நடைபெறும். இப்ப வந்திருக்கிறது ஆறுடம் வந்து நம்மளுக்கு ரிஷப ஆறுடமா வந்திருக்கனால இவருக்கு வந்து முற்பிறவி கர்மாவால் இப்பொழுது வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த முற்பிறவி கர்மாவால் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கனால எந்த மாதிரி கர்மா இப்ப பாதிக்கணும்னா ஒரு வாழ வந்த ஆணை வாழ விடல. அதனால் அவருக்கு வந்து இப்போது அவருக்கு அந்த கர்மா வந்து பாதிச்சிருக்கு. இதற்கு என்ன பரிகாரங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த பரிகாரம் முறையாக செய்தால் அவருக்கு வந்து அந்த தோஷங்கள் விளங்கி திருமணம் நடைபெறும்.